இங்க பாருங்க தம்பிகளா, உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சொத்து 10 மேல எது மேலையும் ஆசை இல்லை. அதனால என் மொத்த சொத்தையும் உங்க 2 பேர் மேலையும் சரி சமமா பிடிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் புத்திசாலித்தனமா இருந்து நல்ல வாழணும். கண்டிப்பா வாழ்வோம்ப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரிங்கப்பா, இந்தாங்க. A few moments later. பேபி, எங்க அப்பா சொத்து எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாரு பேபி. இனி நம்ம வாழ்க்கையில கஷ்டமே இல்ல, ஜாலியா நம்ம என்ஜாய் பண்ணலாம். அப்படியாங்க, சூப்பர். முதல்ல நம்ம கார் வாங்கணுங்க. வெளிய போக வைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு அப்புறம் இந்த இருக்க வீட்டை வித்துட்டு நம்ம நல்ல பெரிய வீடா வாங்கணுங்க. அப்புறம் நம்ம பசங்களை கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கணும். இன்னும் நிறைய இருக்குதுங்க. கண்டிப்பா மா, நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும், பண்ணிரலாம். Meanwhile, மா, அப்பா எனக்கும் அண்ணனுக்கும் சொத்தை 2ஆ பிரிச்சு கொடுத்துட்டாங்கம்மா. அப்படியாங்க, நம்ம இனிமேதான் சிக்கனமா இருந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணும். தேவையான விஷயங்கள மட்டும்தான் செலவு பண்ணணும். அன்னெசரி திங்ஸ்ல செலவு பண்ண கூடாது. அப்படியே பண்ணிடலாமா? நீ சொன்னா அதுக்கு மறுபேச்சு உண்டோ? A few moments later. என்னம்மா, இந்த பையன் அப்பா சொத்து கிடைச்சும் இன்னும் அவன் செகண்ட் ஹேண்ட் ஓட்ட பைக்லயே போயிட்டு இருக்கான். ஆமாங்க, அதுவும் பசங்கள கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்றாங்க? காசு இருந்தும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதுதானே. அப்படி கஞ்சமா இருந்து என்னதான் பண்ண போறாங்களோ? காசு மிச்சம் வச்சு வச்சு. நமக்கு என்னம்மா, நம்ம லைஃப் ஜாலியா தானே இருக்கு. கார் வாங்கியாச்சு, பசங்கள கான்வென்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சாச்சு, வீடு வாங்கியாச்சு. என்ன அந்த கடன் மட்டும் கொஞ்சம் அடைச்சா அப்புறம் நம்ம லைஃப் செட்டில் தாமா. ஆமாங்க. One eternity later. ஒழுங்கு மரியாதை என் கடனை திருப்பி கொடுத்துரு. எவ்வளவு நாளா ஏமாத்திட்டு இருக்க? கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒழுங்கா என் கடனை கொடுத்துரு, இல்லைன்னா வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு. வீட்டை எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் கடன்ல தானே வச்சிருக்க. உன் வீட்டுல ஒரு பொருளாவது கடன் இல்லாம இருக்கா சொல்லு. ஒழுங்கா இன்னும் 2 நாள்ல எனக்கு சேர வேண்டிய பணம் வந்தாகணும், இல்லைன்னா அவ்வளவுதான் பார்த்துக்கோனே. என்னாச்சு தம்பி, ஏன் இப்படி அவரை திட்டிட்டு போறாரு? நீ நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அண்ணா. காசு இருக்கிற நேரத்துல அதை சேர்த்து வைக்காமல் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டேன். அதான் இப்ப அனுபவிக்கிறேன். உங்கள மாதிரியே நானும் சிக்கனமா இருந்திருந்தா இந்த நிலைமையை எனக்கு வந்திருக்காது. ஆடம்பரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு கடன் மேல கடனாகி இப்ப அது கெட்டவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணா. அச்சச்சோ, இதுக்குதான்ப்பா நான் அப்பவே சொன்னேன் சிக்கனமா இருன்னு. சரி விடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற கடன் அடைக்கிறதுக்கு. நீ கவலைப்படாத. ரொம்ப நன்றி அண்ணா. இதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் எதுக்குப்பா அண்ணன் தம்பிக்குள்ள. நீ வா போலாம்.